உத்தம வில்லன் எனக்கு அது வந்து மிகப்பெரிய அனுபவம். கமல் சார் பக்கத்தில் நிற்கும்போது ஒரு நம்மளுக்கு பிடிச்ச ஒரு பொண்ணை லவ் பண்ண ஒரு பொண்ணோட போயிட்டு பேசுகிற மாதிரி இருக்கும். மொத்தம் அவர் லைஃப் மொத்தம் என்னென்ன அனுபவம் இருக்குது அவருக்கு. தேவர் மகள்லேருந்து ஆரம்பித்து நான் ரசித்த அபூர்வ சகோதரர்லேருந்து ஆரம்பித்து அந்த படம் நடக்கிற கேப்பில் அவரை பார்க்குற நேரங்களில் நம்ம அடிக்கிற கமெண்டு, அதை அவர் ரசிச்சாருன்னு கிடைக்கிற சந்தோஷம், கூப்பிட்டு சொல்லுவார் பக்கத்தில் என்ன சொன்னார் பார்த்தீங்களா சொல்லிட்டு. அவ்வளோ சிங்க்கு. அதாவது இப்போ அவர் லைஃப் மொத்தமும் அவர் நல்ல நண்பர்களாக இருக்காங்கல்ல. இந்த படம் ஒரு வேளை ரொம்ப பாசிட்டிவாக சரியாக மட்டும் இருந்திருந்தா நான் தான் இன்றைக்கும் அவர் கூட இருக்க மிக சிறந்த ஒரு நண்பனாக இருந்திருப்பேன். முதல் கவிதை எனக்கு தான் ஃபஸ்ட் சொல்லியிருப்பார். அவர் எழுதுகிற ஒரு எழுத்துக்கு நான் தான் பக்கத்தில் இருந்து சாட்சியாக இருக்கக்கூடிய ஆளாக தான் இருந்திருப்பேன். நான் இன்னும் இருக்கக்கூட ஆவேன். இன்னும் கூடிய விரைவில் சந்திக்க போகிறேன். அவ்வளவு பிடிக்கும் அவரை. என்னை விட போஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். நான் ரஜினி சாருடைய தீவிர ஃபேனு. போஸ் வந்து கமல் சார் மேலே அவ்வளோ பெரிய ஃபேன். அவர் தான் சொன்னது அவரோட படம் பண்ணுவோன்னு சொல்லி. அந்த படம் நிகழும்போது நான் ஒரு நாள் கூட செட்டு கூட போனதில்லை. பல தடவை கூப்பிடுவார் சார். சார் நீங்கள் எடுக்கிறீங்க, நான் என்ன சார் வர்றது சொல்லிட்டு. அவரை பழைய முதலாளிகள் மாதிரி வந்து எங்களை பார்ப்பார். அவர் அந்த சினிமாவில் வந்து பார்த்து வந்ததுனால என் மேலே அவ்வளோ பெரிய மரியாதை வச்சுருப்பார். நான் அஞ்சான் ஷூட் பண்ணிகிட்டு இருப்பேன். எங்கேயோ இருக்கும்போது ஏதோ ஒரு கவிதை பேசுவார் என்கிட்ட. இந்த படம் சம்மந்தப்பட்ட நல்ல நிகழ்வை பேசுவார். அந்த படம் வந்து நம்ம நினச்ச மாதிரி போகலை. அது இன்றைக்கி அந்த படம் பார்த்துட்டு அந்த லைவ் போர்ஷனை மிக அற்புதமாக இருக்குது. இந்த ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் தான் கொஞ்சம் சுமாராக இருக்குது. லைவ் எவ்வளோ அற்புதமாக பண்ணியிருக்காருன்னு சொல்கிறவங்கலாம் நிறைய பேர் இருக்காங்க. இப்போயும் அந்த படத்தை வந்து பார்த்துட்டு பழைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பேசுகிறதெல்லாம் கேட்குறேன். லைலா காலேஜ் சமயத்து போனப்போ கூட சொல்லியிருக்காங்க. அவரும் விருப்பம் இல்லாமல் ஒரு ஷாட்டு கூட யாராலையும் எடுக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு மாபெரும் கலைஞன் நம்மளை கூப்பிட்டு வச்சு இந்த மாதிரி ஒரு ஓடாத படத்தை எடுத்துன்னு நினச்சிட்டா எடுத்துருப்பாரு. அவர் ரொம்ப விரும்பின ஒரு கதை ரொம்ப நாளாக வச்சுருக்காரு. ஆனால் எங்களுக்கு நாங்கள் கேட்டு போனதுங்கிறது வேற. நாங்கள் அபூர்வ சகோதரர் மாதிரி, தேவர் மகன் மாதிரி ஒரு நல்ல கமர்ஷியலாக ஒரு ஆக்ஷனாக நாயகன் அதெல்லாம் அவர் எப்படிலாம் ரசிச்சிருப்போம். காக்கி சட்டை ரொம்ப முக்கியமான அவருடைய எல்லா முக்கியமான படங்கள்லாம் எங்களுக்கு பிடிச்ச படங்கள்லாம் பேசியிருக்கோம். அந்த டிஸ்கஷனில் கடைசியாக வந்து நின்னது இந்த படம். பாபநாசம் படம் சார் பண்ணணும்னு சொல்லி போஸ்க்கு விருப்பம். திருஷ்யம் ரைட்ஸ் மொத்தம் வாங்குறதுக்காக பேசிகிட்டு இருக்காரு. படத்தையும் நம்ம காட்டுறோம். அவர் வந்து அப்போ எங்களுக்கு அந்த படத்து மேலே நம்பிக்கை இல்லைன்னு சொல்லிட்டாரு. அப்புறம் தான் இந்த படம் ஸ்டார்ட் ஆகுது. அப்புறம் அந்த படத்தை பண்ணுறாங்க அவங்க. ஆனால் எங்களுக்கு இன்னொரு படம் பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காரு. நடுவில் நான் மீட் பண்ணும்போதும் இப்போ யூஎஸ்லேருந்து வந்துட்டாங்க. நான் போய் மீட் பண்ண போகிறேன். மனசோட பேச போகிறேன். நானும் அவர் மட்டும் ஒரு சந்திப்பு மட்டும் அமையறதுக்காக தான் அப்போ வெயிட்டிங்கு. கண்டிப்பாக செய்வார்.